காத்தாக்குடி கிராம மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மக்களே, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆவணம், நான் இப்போ சொல்லக்கூடிய ஆவணங்கள்லாம் லோயலா இக்னேசியஸ் குரூப்பில் நான் நேற்று போட்டிருக்கேன். அதில் இன்றைக்கி அந்த ஆவணத்தில் ஒரு 2-3 ஆவணத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவணம் சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்ட ஆவணம். இதில் இந்த சொத்துக்கள் வாங்கிய வகையிலும் விற்பனை செய்த வகையிலையும் இஞ்ஞாசிக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது இந்த ஆவணம். ஆலயத்துக்கு சொத்துக்கள் யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் உண்டியில் போடலாம், யார் வேணாலும் வாங்கலாம். ஆனால் அதுலேருந்து விற்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. விற்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது தான் இந்த ஆவணம். இதை பற்றி நான் லோயலா குரூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டவங்க பார்த்துக்கங்க. ஏன்னா இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நான் இந்த ஆவணத்தையெல்லாம் நான் காட்ட முடியாது, கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, இவர் இந்த சொத்துக்கள்லாம் 3 சொத்துக்களையும் 4 சொத்துக்கள் வாங்கியிருக்கிறதாக இவங்க இந்த மனுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. யார் சேகரன் அப்படித்தான் சொல்லியிருக்காப்புல, மெல்கிசேதேக்கும் சொல்லியிருக்காப்புல. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ரிட்டனில் எழுத்தால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேற ஒரு சொத்து எங்கேயோ வாங்கியிருக்காங்க. 4 சொத்து வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் 3 சொத்தான்னு சொன்னேன். ஆனால் நான் சொன்னது தவறாக இருக்கலாம். அவர்கள் எங்கேயோ வாங்கி பதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஆனால் அவர் கொடுத்துருக்க, நான் நேற்று காட்டினேன், அவர் தலைவர் அப்படின்னு போட்டு ஒரு சான்று கொடுத்துருப்பார், ஒப்புதல் சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருப்பார். இந்த ஆவணத்தில் 16ஆம் தேதி 15 ஆவணத்தில் 17ஆம் தேதி கையெழுத்து போட்டு இணைச்சிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, சுசிமன் இஞ்ஞாசி என்பவர் பெயரிலேயே வாங்கப்பட்டது தற்போது அவர் பெயரிலேயே தாக்கல் செய்யப்பட்டு விற்க அடமான வைக்க கிராம தீர்மானத்தின் முறை ஒப்புதல் அளிக்கப்படுகிறது அப்படிங்கன்னு 2023 10வது மாதம் கொடுத்துருக்காரு. எந்த தேதியிலிருந்து அப்படின்னு தான் இங்கே பார்க்கணும். இவர் சொல்லியிருக்காரு 2015க்கு பிறகு, 2015 பிறகு. இந்த ஆவணத்தை பார்த்துட்டு நான் ராமநாதபுரம் சார்பு நீதிமன்றத்தில் அவங்க தொடுத்திருக்கக்கூடிய அவதூறு வழக்கில் சேகரை கேள்வி கேட்டேன். கூண்டில் ஏறின சேகர்கிட்ட கேள்வி கேட்டேன். அதில் அந்த கிராம ஊராட்சியில் மும்முரமாக நின்று செயல்பட்டதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த ஊராட்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு கேள்வியை கேட்டேன், நீங்கள் இவ்வளோ ரூபா நீங்கள் அதில் மோசடி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயோ, எனக்கு அந்த மாதிரி சமாச்சாரமே எனக்கு தெரியாது. இதை வச்சு தான் அந்த கேள்வி கேட்டது. எனக்கு தெரியாது, எனக்கு அப்போ என்ன ஏதுன்னே எனக்கு தெரியாது, நான் அதுக்கு முக்கியமான ஆள் இல்லை. அதோட நான் 2018 தான் வந்தேன், அதுவரையில் நான் சர்வீஸில் இருந்துட்டு அப்படியே ரிட்டையர் ஆகி மெட்ராஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பதிஞ்சிருக்கு, நான் பொய் சொல்லலை. இதில் பாருங்கள், 2015லேருந்தே அவருக்கு தான் உரிமை கொடுத்துருக்கலாம் சொத்து விற்கிறதுக்கு, அடமான வைக்கிறது. அதை முற்றிகளாக பாருங்கள், விற்க அடமான வைக்க 2 பாயிண்ட் தானே செஞ்சுருக்காங்க. அதை பற்றிலாம் சொல்லலை. அடமான வைக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க 2015லேருந்து. இவர் 2018 ஊருக்கு வந்தவர்னு சொன்னவர் அவருக்கு சொல்கிறாரு, சரி ரைட்டு, உங்கள் பேச்சுப்படியே வச்சுக்கிடுவோம். ஆனால் இவர் இதை எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆலய சொத்துக்கள் அபகரிக்கவில்லை அப்படின்னு. ஆலய சொத்துக்கள் அபகரிக்கலைன்னு சொன்னதுக்கு ஒரு வேறு டாக்குமெண்ட்டு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கொடுத்ததுக்கு இந்த 3 சொத்துக்களுமே தன்னுடைய சொத்து தனக்கு பட்டா மாறுதுன்னு சொல்லிட்டு இவர் மனு கொடுத்துருக்காரு. அந்த மனு பிரகாரம் தான் இவர் பேரில் பட்டா மாற்றிருக்காங்க ஒன்றா. ஆனால் அதில் ஒரு பட்டா தான் இந்த பத்திரத்துக்கு பயன்படுத்த பட்டா. அந்த பட்டாவை நான் ஏற்கனவே லோயலா இக்னேசியஸ் குரூப்பில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த பத்திரத்தில் இருக்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஏன்னா எல்லாம் அந்த இருக்குது.
இந்த பாருங்கள், இதுதான் அது உங்களுக்கு லோயாலா குரூப் போட்டிருக்கேன். அதில் பட்டா நம்பர் வந்து 1889 பட்டா நம்பரு, புல எண் 61/1B. சூசையுடையார் தந்தை இஞ்ஞாசி. சூசையுடையார் தந்தை இஞ்ஞாசி. அப்போ சூசையுடைய மகன் இஞ்ஞாசி அப்படின்னு பக்கா. இது ஆலயங்களையெல்லாம் இல்லை, இவர் போட்டிருக்கார். இது மோசடி பண்ணது. இது மோசடி பண்ணதுனால தான் இப்படி பண்ணுறது. இது மோசடி. நாங்கள் மோசடியே பண்ணலை. ஒரு சொத்தை ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னா, அடமானம் விற்கிறாருன்னா அவர் சொத்தை அவருடைய சொத்துன்னு தான் அர்த்தம். அவருடைய சொத்துன்னா அவர் அபகரிக்கவே இல்லைன்னா எப்படி இந்த பட்டா வரும்? ஆலய சொத்து, ஆலய நிதியிலேருந்து ஆலய உபயத்திற்கு கிரயமாக சொத்து பத்திரத்தில். ஆலயத்தின் பேரில் பட்டா மாற்றுங்கன்னா பத்திரத்தில் சொல்லியிருக்கு. இவர் பட்டா மாற்றி வச்சுக்கிட்டார். அப்போ மக்கள் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோம்? ஏமாந்துருக்கோம். எல்லோரும் ஏமாந்துருக்கோம். ஆனால் நான் விட மாட்டேன். புரியுதா? நான் விடவே மாட்டேன். இப்போ எங்கே உண்மை இருக்கோ அதை உண்மையை பிடிச்சி கடைசியில் தூங்குவேன். அந்த உண்மை வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் தான் ஆகும், பரவாயில்ல. இப்போ இந்த பட்டாவை வச்சு தான் இந்த பத்திரங்கள் தானம் பண்ணது. அதே மாதிரி தான் அந்த சொத்து இது அடமானம் வச்சது. அடமானம் வச்சு அவன் அந்த இக்னேசியஸ் எவ்வளவு லட்சத்துக்கு மொங்காம் போட்டாங்களோ தெரியலை, பண்ணிட்டாங்க. ரைட். அந்த சொத்து இப்போ அவர் பேரில் பெட்ரோல் பங்கு வைக்கக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டேன். அவங்க கொடுத்துட்டாங்க. அதில் நாங்கள் நுழைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெட்ரு வச்சு, பாம்பே வரல லெட்ரு வச்சு அதை நிறுத்தியாச்சு. ரைட். இப்போ இதில் இன்னொரு ஆவணத்தை பாருங்கள். இது 2 ஆவணமா? இன்னொரு ஆவணம் அதில் சொல்லியிருப்பேன். அந்த லோயாலா இக்னேசியஸ் குரூப்பில் போட்டிருப்பேன் பாருங்கள். அதில் 2021 ஜூலை மாதம் 30 அன்னைக்கு நம்ம செபஸ்தியார் இக்னேசியஸ் வீட்டுக்கும் சிங்கராயர் அண்ணன் வீட்டுக்கும் இடையில் ஒரு 10க்கு 10 ஒரு சதம் இடத்த சிங்கராயர் அண்ணனுக்கு உரிமை சாசனம் எழுதி கொடுக்குறாங்க. அதை எழுதி கொடுத்துருந்தா இவர் 2015 அவருக்கு உரிமை கொடுத்துருக்கணும் இவர் சொல்கிறார். பொய் அப்படிங்கிறத நீங்கள் ஆவணத்தை வச்சு சொல்லுங்கள். இதை பொய்யா யாரும் சும்மா சொல்லிடக்கூடாது. ஆவணத்தை வச்சு நான் பொய் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்த எங்கே சொல்கிறாரு? சிங்கராயன் வீட்டுக்கு மேல்புறம் 10க்கு 10. சிங்கராயன் இருக்க வீடுமே கோயில் சொத்துட்டேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 வீடுமே கோயில் சொத்துட்டேன். அதை சர்வே பண்ணும்போது கிராம நத்தத்திலிருந்து 90 கிராம நத்தம் என்ற புலையனிலிருந்து 3 புலையன் பிரிக்கும் போது அதுலேயும் சேர்த்து பட்டா போட்டுட்டாங்க. ஆனால் அந்த பட்டாக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன். மேப்பு வச்சுருக்கேன். பழைய மேப்பெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கலெக்டரேட்லேருந்து ஆர்டிஐ போட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் எதை வேணாலும் பேசினாலும் நான் ரெக்கார்டை ப்ரொடியூஸ் பண்ணல. இப்போ நீங்கள் கேட்டியால நான் ரெக்கார்டை சொல்லிடுவேன். இந்த பத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? உரிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த பத்திரம் இருக்குது. வேறு இருக்குது. இது வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆவணங்கள். இதில் பாருங்கள், யார் கையெழுத்து போட்டிருக்கா? இவங்களும் சொத்தை அபகரிக்கலைன்னு சொன்ன பார்ட்டி தான். ஆலய சொத்தை அபகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லவும் தான். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, புனித லோயாலா இன்னாசியார் கோவில் காரியதரிசிகளான சவரிமுத்தம்மன் பிரிட்டோ 1, தேவதாஸ் மகன் சேகர் 2 ஆகிய 2 பேரும் சேர்ந்து எழுதி கொடுத்த சுத்த உரிமை சாசனம். எந்த விதமான குறைபாடும் இல்லை, எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருந்தா யார் கொடுத்துருக்கணும்? இதில் சொல்லியிருக்க சேகர். இந்த சேகர் இந்த கையெழுத்து போட்டுக்கோல. பிரிட்டோ அண்ணனும் சேகரும் இந்த கையெழுத்து போட்டிருக்காங்க. இதில் சேகர் தான் சொல்ல அவருக்கு உரிமை சாசனம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து இவர் சாசனம் பண்ணுறாரு. அப்போ அவனுக்கு கொடுத்ததும் பொய், இவங்க செஞ்சதும் பொய். ஆனால் கோயில் சொத்தை அபகரிக்கலைன்னு சொன்னதும் பொய். இப்போ கோயில் சொத்து அபகரிக்கலைன்னா இவங்க எப்படி 2 பேரும் எழுதி கொடுக்க முடியாது. அப்போ இந்த சொத்து செபஸ்தியார் இக்னேசியஸ் வீடு கட்டிக்காப்லையா, அதுவும் கோயில் சொத்து. இந்த சொத்துக்கும் அடுத்து சிங்கராயன் சொத்துக்கு இடையில கோயில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அங்கே இடையில எப்படி கோயில் சொத்து வந்துச்சு? அங்கேருந்தே தான் கோயில் சொத்து. சிங்கராயன் வீட்டிலேருந்தே தான் கோயில் சொத்து. நல்ல மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. விட்டுட்டு போங்க, தொலைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலான்னா, ஆனால் கோர்ட்டு நீதிமன்றம் போயாச்சுன்னா நம்ம ஜெயிச்சு எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை கூட செய்வேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செபஸ்தியார் இருக்க இடம் வந்து பக்கா கோயில் இடம், புரியுதா?
அதில் சாமியார்கள் தான் வந்து தங்கலாம். கோயில் இடத்துலலாம் வந்து இருந்து விருத்திக்கு வர முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து அதில் சொல்லியிருக்காங்க, அப்போ இந்த சொத்து இவங்க 2 பேரும் அபகரிச்சு தானே இருக்காங்க, இவங்க 2 பேரும் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் சொல்கிறேன். அதிலே பாருங்கள், 2வது பாராவில் காரியதரிசிகளான நாங்கள், இதில் சேகர் காரியதரிசி, அந்த இதில் வந்து தலைவர், இன்னொரு இடத்துல பொறுப்பாளர் இருப்பாங்க, எல்லாமே போட்டுருப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போட்டுருவாங்க. அவர் அதில் பாருங்கள், நாங்கள் இருவரும் சேர்ந்து புனித லொயாலா இஞ்ஞாசியார் கிராம நத்த காலி நத்த இடத்தில் 100 சதுரடியை 30,000க்கு விற்றுருக்கோம். 1 சதுரத்தை 30,000க்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடத்தில், அப்போ இன்னும் இடம் இருக்கு இங்கே, அந்த இடத்துக்குள்ளதான் சிவசியம் இடம் வருது. இன்னும் அந்த சிங்கராயன் வீட்டுக்கு நேரம் பின்னாடி இந்த சின்னம்மா மகனுக்கெல்லாம் ஏதோ பட்டா போட்டுக்கலாம்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் அது வந்து சர்வேயில் இதை போட்டு, அதெல்லாம் சர்வேலாம் எடுத்து உடச்சிடலாம். அதெல்லாம் நத்தம் இதில் வந்து சர்வே போட்டதெல்லாம் தப்பு. ரைட். இப்போ புரிஞ்சு வச்சா அதில் தலைவர்னு யாருக்கு, இஞ்ஞாசிக்கு உரிமை கொடுக்குறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் தானே விற்றுருக்கணும். அவர் உத்தரவு இது இதில் சேர் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், பிரிவு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவர் தானே சொத்தை விற்கிறதுக்கு அடமா விற்கிறதுக்கு அவர் தான் அதிகம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் விற்கிறீங்க, அப்போ நீங்கள் சொத்தை அபகரிச்சான்னு இருக்கீங்க. அப்போ இதில் எவ்வளோ பேர் வந்துச்சு குற்றச்செயலில் கோயில் சொத்தை அபகரிச்சு, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் இருக்குது. வைக்கல் மச்சான விழா இன்னும் இருக்காது, அவரும் கோயில் சொத்தை அபகரிச்சிருக்காருன்னு இருக்குது. அது இருக்குது, அது அடுத்து போடுவோம். ஆனால் மொத்தத்தில் யாரையாவது சொல்லலைன்னா நீங்கள்லாம் நிரபராதி உங்களை சும்மா சேர்த்துட்டீங்களே, சும்மா சேர்த்துக்கிட்டவெல்லாம் இருக்கேன், சும்மா அவனாமே வந்து சேர்ந்துக்கிட்டேன். கோயில் தவறிகளை கிராம ஊராட்சியில் மும்முரமாக நின்று செயல்பட்டேன், எப்போ பார்த்தாலும் உட்காந்துருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, இருந்து 19 லட்சம் ரூபா சொத்தை கூட்டுத்தொகை வந்தால் எந்த செலவுமே இல்லாமல் மொத்தம் வரவு 2 லட்சம்னு போட்டுவிட்டு, 2 லட்சம் சில்லரை போட்டுவிட்டு 17 லட்சத்தி சொச்ச ரூபாயை அழகாக தூக்கி பாக்கெட் போட்டுக்கிட்டாங்க ஊரை. இது ஆணையத்தை காட்டிட்டு கையில் கொண்டாந்து வச்சுருக்கேன், கையில் வச்சுருக்கேன். அது சம்மந்தம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே மெட்ராஸில் இருந்த வழக்கில் அதை கொண்டாந்து காட்டிட்டு கையில் வச்சுருக்கேன். அதனால் இது எப்போ வேணாலும் வரும், வெளியே வரும். அதுக்காக சும்மா விட்டுட முடியுமா? அதே மாதிரிக்க ஒரு ஃப்ளெக்சிபிள் போர்டு வச்சுருப்பாங்க ஒரு கிராம கூட்டத்தில், அதில் அழகாக சொல்லைய ஒரு லம்சம் அமௌண்ட்டை அடிச்சாங்க. அந்த ஃப்ளெக்சிபிள் போர்டு எனக்கு போட்டோ காப்பி வந்துருச்சு. அதை நான் ஆர்டிஐயில் கேட்டதுக்கு அது வந்து ஊராட்சி மன்றத்தில் அவங்க போட்டது, அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஊராட்சி ஒன்றியத்தில் தகவல் சொன்னாங்க. அது ஆணையத்தில் நடந்த வழக்கில். சரி, அதை கூட நான் லிபரலாக விட்டுட்டேன். ஆனால் லேட் ரிப்போர்ட்னாலும் லேட் சப்மிஷன், அதுக்காக வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இதில் பிலிப்பு வந்து நம்மளை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். இப்போ இதுவரையில் உள்ளதுக்கு நம்ம முடிச்சுக்கிடுவோம். இப்போ ஆலய சொத்தை அபகரிகளையும் சொல்லியிருக்க அண்ணன் பிரிட்டோ சேகர் சொத்தை விற்றுருக்காங்க. அப்போ இவங்க அபகரித்ததுனால தான் விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் அது அடுத்த வாரத்து போவோம், இப்போ வேண்டாம். அப்போ சொத்தை அபகரிகளையும் சொல்ல முடியுமா இவங்களால? எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. நானும் என்னை சேர்ந்த சமுதாயமும் அப்படின்னு அவர் சிசி தலையில் முளைச்சவர் அவர் சொல்லுவார். அது வந்து சொல்லியிருப்பார், எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். நாங்கள் தான், நீங்கள் தான், அது எங்கள் சமுதாயம், இந்த சமுதாயம், இந்த சமுதாயம் சொல்லியிருப்பார். அப்போ கிராம சொத்தை அபகரிக்கலைன்னு சொன்னவர் இன்னாசி என்ன சொல்லியிருப்பார், பிறந்தல் கிராம மக்களின் நலனுக்காக சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டது, ஆலய சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. நோட்டீஸில் சொல்லியிருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சொத்துக்கள் அபகரிக்கலைன்னு சொல்கிறார். ஆனால் அவர் யாம்பி சொத்து தான் சொல்லி பட்டா வாங்கியிருக்காரு, 3 பட்டா வாங்கியிருக்காரு. 3 பட்டாவுக்கும் பிரித்து கொடுத்துருக்காரு. தாசில்தார் எனக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ மக்கள் உங்களை ஏமாற்றினால் என்ன ஏமாற்ற முடியுமா? முடியாது. இவ்வளவு விவரமாக நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து ஒவ்வொரு பிடிப்பு நம்மளை பற்றி ஒன்று சொல்லலை அவனை நினச்சக்கூடாதுல்ல. அவன் ஆனந்தூரில் எவ்வளவு 2,06,250 ரூபா
திருடு போச்சு, அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது அந்த பணத்தை எடுத்து கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு வெளியே போகும்போது சிசிடிவி கேமரா பிடிங்கி வீசிட்டு போயிட்டாங்க. ஆர்டிஸ்ட்க்கு எங்கே போச்சு, இது எங்கே போச்சு, அந்த 2,00,000 பணத்தை கட்டிட்டாரா கட்டலையா, அந்த பணத்தை கொண்டுகிட்டு வந்து ராமு வீட்டில் வச்சுக்கிட்டு ராமு மனைவிகிட்ட பேரம் பேசினது. என்ன பேரம் பேசினார்? ராமு மனைவி வீட்டில் திருடு போனது அதுக்கும் 1 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் என்கொயரி பண்ணி கரெக்டாக அக்யூஸ்டர் தூக்கிறதுக்கு வரும்போது இந்த வேலை நடக்குது. இந்த வேலை நடந்ததுக்கு நான் வந்து இவர் கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்காரு அதெல்லாம் வாங்கிட்டேன். அந்த கம்ப்ளைண்ட்டை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் 2 மணியை போல் பெர்மிஷனில் வந்ததாகவும், அப்போ பெர்மிஷன் கேட்டேன்னா தெரியுமில்ல, பெர்மிஷன் கேட்கலன்னு சொல்லிடுவாங்க, வந்ததாகவும், திரும்ப இவர் 10 மணிக்கு ஒயின் ஷாப்பு மூடிடணும், இவர் எத்தனை மணிக்கு போகிறேன்னு சொல்கிறாரு, 11:30 மணிக்கு புறப்பட்டு ஒயின் ஷாப்புக்கு நான் போக இருந்த நேரத்தில் எனக்கு தகவல் வந்துச்சு. எதுக்கு 11:30 மணிக்கு, நைட்டு 11:30 மணிக்கு உனக்கு ஒயின் ஷாப்பில் என்ன வேலை இருக்குது? அங்கே எடுத்த பணத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு. இது உண்மை இதான். அது போலீஸ் இனிமேல் விசாரணையில் அது இதெல்லாம் பண்ணி விசாரித்து பிடிப்பாங்க வைங்க. இல்லைன்னா இது விசாரித்து பிடிக்கலைன்னா இதுக்கு பொறுப்பாளி யாருனாலும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஆனால் பிடிப்புக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீ எந்த நீதிமன்றத்தில் ஆஜரானாலும், கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சிவில் கேஸாக இருந்தாலும் சரி, நீ எங்கே போனாலும் வந்தாலும், நீ போன மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே சிசிடிவி கேமரா எல்லா ஒயின் ஷாப்லையும் வைக்க சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. நீ போகிற வர்ற அப்படிங்கிறது ஒயின் ஷாப்பில் போகிற வர்றாங்கிறது சிசிடிவி கேமராவில் பதிவாகும். நீ எங்கே போகிற வர்றாங்கிறது நான் இனிமேல் தகவல் கேட்பேன். எங்கே மாவட்ட அரசு மதுபான இயக்குனர் அவருக்கு நான் கேட்பேன். அவர்கிட்ட நீ மாட்டிக்குவேன். நீ அவர்கிட்ட சொல்லிவிட்டு பெர்மிஷன் வாங்காமல் நீ போகக்கூடாது. பெர்மிஷனில் வாங்கிலாம் கோர்ட்டுக்கு போக முடியாது, லீவ் எடுத்து போகணும். லீவு எடுக்காமல் போனேன் அப்படின்னா நீ எந்தெந்த கோர்ட்டில் நீ ஆஜராகிருக்காங்கிறது எனக்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. நான் ஆன்லைனில் ரெக்கார்டு எடுத்துருவேன். நீ எங்கே போனாலும் சரி, என்னால் ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாதுப்பா அரசாங்கத்தில். ஆனால் உன் வேலையை நீ இழந்துடாத. நீ இந்த மாதிரி சம்பவத்துலையெல்லாம் நீ எல்லாரையும் தூண்டி விட்டு, ஊருக்காரனை தூண்டி விட்டு படப்பட்டால் வந்து பாடிக்காரன் வந்துலாம் வந்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா? அதனால் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு உத்தியோகத்தை காப்பாற்றுறதுக்கு வழியை பார்த்துக்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆமாம், இதோட இன்றைக்கி வேலையை முடிச்சுக்கிடுவோம். அதனால் கோவில் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் இதை பற்றி நான் வந்து அடுத்து எதிர்கட்டு போடும் கட்டம் எனக்கு வரும்போது இந்த ஆவணங்களை நிறைய ஆவணங்கள் சேகரித்து வச்சுருக்கேன். இது மாதிரிக்கு 3-4 கட்டு வச்சுருக்கேன், தாக்கல் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்த்துக்குருவோம். அதில் நான் என்ன நஷ்டஈடு உங்கள்கிட்ட கேட்குறேன்னு அப்புறம் உங்களுக்கு காப்பி நான் இஷ்யூ பண்ணும்போது அதில் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கலாம். கிராம மக்களுக்கு நன்றி.